ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்குது, இதில் எந்த படத்தோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரு படம் தான் வந்து உருட்டு. படம் பேர் கேட்டோன்னே என்னடா இது இப்படி ஒரு படம் வருதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு தோணியிருக்கலாம். எஸ், அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டக்கூடிய ஒரு சின்ன படம். ஒரு டெபியூ டைரக்டர் வந்து எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி சினிமா துறையிலே வந்து வேறு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போது டைரக்ஷன் வந்து பண்ணுறேன் நான் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை எடுத்து ப்ரொடியூசரும் வந்து இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இந்த டைரக்டர் வந்து ஒரு டெபியூடண்ட்டாக இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. படத்துடைய கோர் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடிக்கிற பிரச்சனை இருக்குது தெரியுமா, குடிகார கணவர்கள் அவங்களால வந்து பெண்கள்லாம் வந்து மகளிர்கள்லாம் வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்க, எந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி டார்ச்சர் அனுபவிக்கப்படுறாங்க பெண்கள்லாம், ஒய்ஃப்ஸ் எல்லாம் வந்து அப்படிங்கிறத வந்து காட்டுறான். அதுக்கான ஒரு கருத்து வந்து சொல்கிறோம், அதுக்கான ஒரு மெசேஜ் சொல்கிறோம் அப்படிங்கிறத அந்த படத்துடைய ஒரு கோர் கான்செப்ட். படம் முடியும் போது அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியே முடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஆனால் படம் முழுக்க இது வந்து ஒரு காமெடி ட்ராமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவ்லேயே வந்து கொண்டு போயிருக்காங்க. ஒரு சில இடங்கள் வந்து சீரியஸாக அந்த ஐயோ ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து ஹீரோ மாட்டிக்கிட்டால் என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. அதுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் வந்து த்ரில்லாக ஒரு மாதிரி இன்டென்ஸாக போட்டு அந்த ப்ரெஷர் கொண்டு வரணும்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கே எங்கேயுமே ப்ரெஷர் வரல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே படம் முழுக்க இது ஒரு காமெடி ட்ராமாவாக புஷ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பழைய நடிகர்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா, காமெடி ஆக்டர்ஸ், சின்ன காமெடி ரோல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. அந்த காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன டவுட்டு தான். ஏன்னா இந்த ஏஜ் பீப்புள்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு செட் ஆஃப் ஏஜ் ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த படம் கனெக்ட் ஆகுமா, இந்த மாதிரி அவங்களுக்கு சிரிப்பு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரையும் வராது அப்படிங்கிற மாதிரி என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இப்போது கொஞ்சம் இந்த ஒரு 40 அபோவ் அப்படி இருக்கவங்களுக்குலாம் இந்த காமெடி வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் பார்த்த தேட்டர்லேயே வந்து நிறைய பேர் அந்த காமெடிக்கெலாம் வந்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கான ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்து இந்த படம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அவங்களுக்கு இந்த காமெடி எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எனக்கு பர்சனலாக நிறைய காமெடி எலமெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இந்த காமெடி இன்னொரு விஷயம், இப்போது நிறைய படங்களில் வந்து இந்த விஷயம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு காமெடி வந்து அவங்க ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பயங்கரமான பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டு இங்கே பாருங்கள் இது காமெடி, நாங்கள் இங்கே காமெடி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த படத்துலையும் வந்து நிறைய இடங்களில் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் போடுறதுனால நமக்கு அங்கே என்ன பேசுகிறாங்க, ஓ இது காமெடியா அப்படிங்கிற மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ண முடியுது. ஒர்க் அவுட் ஆகிற ஒரு நல்ல கவுண்டர் கூட அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்னால ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த படத்துலேயும் அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் நிறைய இடத்துல தவிர்த்துருந்தாங்கன்னா மேபி காமெடி ஒர்க் ஆகிருக்க இன்னும் நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போவும் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிச்சிருக்கு, எல்லாருமே சூப்பராக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு பர்சனலாக அப்படின்னு பார்க்கும்போது இந்த கவுண்டர்ஸ் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா காமெடி சீன்ஸ் ஒர்க் ஆகிருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் லவ் போர்ஷன்ஸ்குள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்ல போகிறோம், அது கல்யாணம் அப்படின்னா இப்போது ஒரு கமர்ஷியல் படமாக தான் வந்து இதை அவங்க புஷ் பண்ணுறாங்க முன்னாடி. அப்படி இருக்கும்போது இந்த லவ் போர்ஷன்ஸ் இருக்கணும், ஒரு வில்லன் இருக்கணும், அதுக்கு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கணும். ஃபைட் சீக்வன்ஸ் அந்தளவுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிறத வச்சுக்குவோம். லவ் போர்ஷன்ஸ் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஆடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படத்துடைய ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகேஷ் அவர்களுடைய பேரன் தான் வந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம அந்தளவுக்கான ஒரு ஆக்டிங் பொட்டென்ஷியல் வந்து நான் எதிர்பார்த்து போனனாலே என்னமோ ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஏன்னா அவரை தாண்டி ஹீரோயினாக இருக்கட்டும், மொட்டை ராஜேந்திரன் ஒரு கேரக்டரில் வராரு, அவருக்கு வந்து 3 ஒய்ஃப்ஸ்ன்னு சொல்லி வராங்க. அவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இவர் சும்மா சட்டிலாக அமைதியாக வராரு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தனால என்னங்க நீங்கள் நடிங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து ஏற்படுது. ஸோ ஹீரோ கூட நம்மளால் அந்தளவுக்கு கனெக்ட் எதுவுமே இல்லை. சரி ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹீரோயின் ஃபோக்கஸ், இது வந்து மகளிர்களுக்கான படம், ஸோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த உமன் கேரக்டர்ஸை வச்சு ஒரு அடல்ட் காமெடி பண்ணுறோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த மொட்டை ராஜேந்திரனுக்கு வந்து 3 மனைவிகள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா, அதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி வந்து கொடுக்குறாங்க. இதனால தான் அவருக்கு வந்து 3 ஒய்ஃப், நாங்கள் வந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பேக் ஸ்டோரி பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எதனால 3 ஒய்ஃப்ஸ் அப்படிங்கிறதுக்கு அதை தாண்டி அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே பார்க்கும்போது இல்லை படத்தில் காட்டுற 1-2 சீன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது என்ன சொல்கிறது, அது காமெடியாக எடுத்துக்கிறதா நம்ம, இல்லை வந்து அது வேறு மாதிரியான கண்டென்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வந்து நமக்கு வந்துடுது. அவங்க இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறது என்னென்னா இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம்ஸ், எல்லாமே வந்து பார்க்கலாம், குழந்தைகளோடு வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி.
இப்போது இதே மாதிரி வரக்கூடிய நிறைய கமர்ஷியல் படங்கள்லேயும் வந்து குழந்தைகளோட போகலாம் அப்படின்னா அதுலேயும் வந்து ஒரு ஐட்டம் சாங் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அடல்ட் காமெடிஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காமெடி எலமெண்ட். இதில் வந்து நாங்கள் ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த கருத்துக்கு கொஞ்சம் முரணாக வந்து இந்த காமெடி எல்லாமே இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக தோணுது. ஸோ அந்த காமெடிஸ் வந்து கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். ரீசெண்டாக நிறைய காமெடிஸ் வந்து இருக்குது, அந்த சீன்ஸ் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரியும் ஒரு சில காட்சிகள் இருக்குது, அதுவும் ஒர்க் ஆகுது. நிறைய பேத்துக்கு வந்து அந்த மாதிரி காமெடிஸும் வந்து தேவைப்படுது. இந்த படத்துக்கு கொஞ்சம் மசாலாவும் வந்து இந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி டேரக்டர் நினச்சாரோ என்னமோ அது நல்லாவே ஒர்க் ஆகிருக்கும். முக்கியமாக ஒரு பாட்டு ஒன்று வச்சுருக்காங்க, மொட்ட ராஜேந்திரனுக்கும் அந்த 3 ஒய்ஃப்ஸுக்கும் சேர்த்து ஒரு பாட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பாட்டு கேட்கும்போது இந்த இன்ஸ்டாலெல்லாம் ஒரு சின்ன ஷார்ட்ஸுக்கு வரும் தெரியுமா, அதுக்காகவே மேக் பண்ணப்பட்ட ஒரு பாட்டு. அது நல்லா ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு இன்ஸ்டாவில் அப்படிங்கிற மாதிரியும் கூட சொல்லப்படுது, டீம் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பாட்டு நிறைய பேத்துக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த விஷுவல்ஸும் கொஞ்சம் நான் முன்னாடி சொன்னேன் தெரியுமா, கொஞ்சம் இந்த கிளாமர் எலமெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு பாட்டில் வந்து வச்சுருக்காங்க. அதை தாண்டி அந்த கருத்து படத்தோடைய கோர் என்னப்பா தாண்டி எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். படத்தோடைய ஸ்டார்டிங்லேயும் படத்தோட எண்டிங்லேயும் அந்த ஒரு கோருங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்றபடி அங்கங்கே லைட்டாக தான் அந்த கோர் எட்டி பார்க்குதே தவிர படம் வந்து டைவர்ட் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த காமெடி ஃபோக்கஸ்டாகவே தான் போகுது. ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் அந்த கோருக்கு வந்து வந்துடுறாங்க. படம் முழுக்க இந்த மாதிரி காமெடி எலமெண்ட்ஸ், இந்த காமெடி ட்ராமா அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு கடைசி அந்த ஒரு ½ an hour இல்லை வந்து அந்த 15 minutes வந்து மறுபடியும் அந்த படத்தோடைய கருத்தை வந்து பேசி இந்த உங்களால் தான் வந்து இந்த மாதிரி குடிக்காதீங்க, குடிக்கிறனால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது, அந்த பெண் வந்து எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்படுறா, அவள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கருத்தாக சொல்லி இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த படத்தோட மியூசிக் பாடல்கள்லாம் வந்து ஆவரேஜாக இருந்துச்சு, கேட்கலாம், சூப்பராக ஒரு டைம் கேட்கலாம். அந்த மாதிரியான பாடல்கள்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். லவ் போர்ஷன்ஸ் இல்லை வந்து அந்த மற்ற சீன்ஸ்லாம் இன்டென்ஸான சீன்ஸ் வரும்போது கூட ஓரளவுக்கு செட்டிலாக தான் இருக்குது, அது ஒர்க் ஆகுது, நிறைய இடங்களில் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த காமெடின்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் அது ஓவர் டூப் பண்ண மாதிரி வந்து ஆகிடுச்சு. அந்த இடத்துல இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணியிருக்கலாம். மற்றபடி பாடல்கள் எல்லாமே வந்து நல்லாவே இருந்துச்சு. அதை தாண்டி ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீரோட்டிருந்து நான் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தேன். அவர் மற்ற கேரக்டர் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது அவர் கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். ஏன்னா ஒரு கனெக்ஷன் அவர் மேலே வந்து நமக்கு கோவம் வரணும் கடைசி சீன் வரும்போது. ஆனால் கோவமே வரல, பயங்கர சாஃப்ட், அப்படியா ஓகேவா முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அந்த கனெக்ஷன் ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்க கடைசியாக சொல்ல வந்த மெசேஜ் வந்து இன்னமும் நல்லா வந்து ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும் ரைட்டிங் கோட்டை விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே தான் இந்த உருட்டு படத்தோடைய வந்து பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஏன் உருட்டுன்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல, அது டேரக்டர் கேட்டால் தான் தெரியும். இது எல்லாமே தான் இந்த படத்தோடைய பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ். நீங்கள் இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பற்றின உங்களுடைய ரிவ்யூஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு படத்தோடைய ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சரிங்களா, பாய்.